எல்லாருக்கும் வணக்கம். புத்திசாலித்தனத்துக்கும் பேராசைக்கும் எப்பவுமே ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம காலத்தால் அழியாத 2 கதைகள் மூலமா இந்த பெரிய போரை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான அலசல நாம இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிப்போம். புத்திசாலியா இருக்கிறதுக்கும் ஞானமா இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நாம பேச போற மொத்த விஷயத்தோட மைய கருத்தே அடங்கியிருக்கு. புத்திசாலித்தனங்கிறது ஒரு கருவி மாதிரி, ஆனா ஞானங்கிறது அந்த கருவியை நாம எப்படி நல்லதுக்கு பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல புத்திசாலித்தனம் எப்படி பேராசையை எதிர்க்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சுயநலம் ஒரு புயலா மாறுற ஒரு கதையும், ஒரு வியாபாரியோட ஏமாத்து வேலையை பத்தின இன்னொரு கதையும் அலசுவோம். அப்புறம் எப்படி நிலைமை தலைகீழா மாறுதுன்னும், கடைசியா இந்த 2 கதைகளும் நமக்கு சொல்ற ஒரே நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் பகுதி புத்திசாலித்தனம் பேராசைக்கு எதிராக. இது வெறும் 2 கதைகள் மட்டும் இல்ல, மனுஷனோட குணத்துக்குள்ள நடக்கிற ஒரு முடிவே இல்லாத போரை பத்தினது. அதாவது தன்னோட சுயநலத்துக்காக புத்தியை பயன்படுத்துறவங்களுக்கும் பொது நன்மைக்காக உண்மையா ஞானத்தை பயன்படுத்துறவங்களுக்கும் இடையில நடக்கிற மோதல் தான் இது. இப்ப நாம 2 அருமையான பாரம்பரிய தமிழ் நீதி கதைகளுக்குள்ள போக போறோம். 2 கதைகள்லையுமே நம்ம ஹீரோக்கள் பேராசையால வர்ற அநீதிய நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. கேள்வி என்னன்னா, அவங்க தங்களோட புத்தியை வச்சு இந்த ஆட்டத்தை எப்படி மாத்த போறாங்க? அதுதாங்க இங்க சுவாரஸ்யமே. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். சுயநலத்தின் புயல். ஒரு பயங்கரமான புயல் நேரத்துல ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, அதே நேரத்துல அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தரோட பேராசை எப்படி வெளிப்படுதுங்கிறத பத்தி தான் இந்த கதை. கற்பனை பண்ணி பாருங்க, வருஷம் 1990 ஒரு பெரிய புயல் அடிச்சு ஊரே தத்தளிக்குது. ராமகிருஷ்ணன், அவரோட மனைவி ஜானகி, தம்பி சூர்யா இவங்க வீடு முழுக்க ஒழுகுது. இது பத்தாவதுன்னு ராமகிருஷ்ணனுக்கு கடுமையான காய்ச்சல். நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் ராமகிருஷ்ணன் குடும்பம் புயல்லையும் நோயிலையும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அடைக்கலம் தேடி வந்த சொந்தக்காரங்க வந்த உடனே வசதி கேட்கறாங்க. ஒரு குடும்பம் அவங்களோட 1 வருஷ சோறான அரிசியை காப்பாத்த போராடும்போது இவங்களுக்கு அந்த வீட்ல இருந்த ஒரே கட்டிலும் நல்ல போர்வையும் தான் கண்ணுக்கு தெரியுது. இதிலிருந்தே அவங்க குணம் என்னன்னு நல்லா புரியுது. அவங்களோட ஈவு இரக்கமில்லாத குணத்துக்கு காந்தம்மாவோட இந்த ஒரு வரிய போதும். நான் கட்டில்ல படுத்துக்கிறேன், இந்த பழைய போர்வை நாத்தம் அடிக்குது, உங்க மாமியார் கொடுத்த போர்வையை கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க சுயநலத்தோட உச்சம் நமக்கு தெரியுது. கஷ்டத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கிட்ட இப்படி நடந்துக்க முடியுமா? சரி, முதல் கதையோட அந்த பதற்றம் மனசுல இருக்கட்டும். இப்ப நாம 2வது கதைக்கு போவோம். வியாபாரியோட ஏமாற்று வேலை. இங்க ஒரு கிராமத்து சந்தையில ஒரு நேர்மையான மீனவரோட உழைப்பு ஒரு ஏமாத்துக்கார வியாபாரியோட தில்லுமுள்ள தராசை எதிர்த்து போராடுது. இந்த கதையோட ஹீரோ பேரு சோமையா, ஒரு மீனவர். வில்லன் பேரு பூபதி, ஒரு பேராசை பிடிச்ச வியாபாரி. பூபதி தன்னோட தராஸ்ல ஒரு தில்லுமுள்ளு செஞ்சு ஊரு மீனவங்களை ஏமாத்தி மீன்களை ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குறான். இந்த அநியாயத்தை தட்டி கேட்கத்தா சோமையா ஒரு பெரிய சவாலை ஏத்துக்கிறாரு. பூபதியோட ஏமாத்து விலை ரொம்ப தந்திரமானது. அதாவது அவன் தராசு தட்டுக்கு கீழே ஒரு பெரிய காந்தத்தை மறைச்சு வச்சிருக்கான். மீனவங்க மீனை எடை போடும்போது இந்த காந்தம் அந்த இரும்பு தட்டை கீழே இழுத்து உண்மையான எடையை விட ரொம்ப கம்மியா காட்டும். இதனால மீனவங்களோட உழைப்புக்கு சரியான காசு கிடைக்காம அவங்க ஏமாந்து போறாங்க. இந்த சார்ட்ல பாருங்க, அந்த மோசடியோட பாதிப்பு எவ்வளோ பெருசுன்னு. ஒரு மீனவர் 5 கிலோ மீன் கொண்டு வந்தா பூபதியோட தராசுல அது வெறும் 3 கிலோன்னு தான் காட்டும். யோசிச்சு பாருங்க, 2 கிலோ மீனுக்கான காசு அநியாயமா அந்த வியாபாரிக்கு போகுது. மீனவங்க பாவம் எவ்வளோ நஷ்டப்படுவாங்க. பூபதி சோமையா கிட்ட ஒரு சவால் விடுறான். எனக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு மீனை கொண்டு வா, நான் அதுக்கு எடைக்கிடை வெள்ளி தர்றேன். ஆனா அது சாதாரண மீனா இருந்தா நீ 1 மாசம் எனக்கு இலவசமா வேலை செய்யணும். இது சாதாரண பந்தயம் இல்ல. சோமையா ஜெயிச்சா ஊருக்கே நல்லது, தோத்துட்டா 1 மாசம் அடிமை வேலை. என்ன ஒரு ரிஸ்க் பாருங்க. இப்போதான் கதையோட அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோஸ் எப்படி அவங்களோட புத்திய வச்சு இந்த பேராசைக்காரங்களை ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். முதல் கதையில சூர்யா போட்ட பிளான் இருக்கே, அப்பப்பா செம்ம பிளான். அரிசி குட்டகைக்குள்ள தண்ணி வருது, ஆனா அந்த சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்போ சூர்யா அந்த இடத்துல புதையல் இருக்குன்னு ஒரு கதையை கட்டி விடுறான். புதையல்னு கேட்டதும் பேராசையில அந்த சொந்தக்காரங்க புயலையும் பொருட்படுத்தாம ஓடி வர்றாங்க. சேத்த வாரி போட்டு அணைக்கட்டி முழிச்சதும் சூர்யா உண்மையை சொல்றான். அவங்க காப்பாத்துனது புதையல் இல்ல, அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமான அரிசி மூட்டைகளை. ஆக அவங்க பேராசையை வச்சு அவங்கள வேலை வாங்கி வச்சுட்டான். 2வது கதையில சோமையாவோட பிளான் இன்னும் ஒரு படி மேல. அவன் ஒரு சாதாரண மீனுக்கு பெயிண்ட் அடிச்சு அது ஒரு புனித மீன் மாதிரி மாத்திடுறான். வியாபாரிகிட்ட போய் இது புனித மீன், அதனால உங்க தராச ஆத்து தண்ணியால சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எடை போடணும்னு சொல்றான்.
தராசை சுத்தம் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கு அடியில இருந்த காந்தத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துறான். இப்போ காந்தம் இல்லாத தராசு உண்மையான எடையை காட்ட பூபதியோட மோசடி ஊர் மக்கள் முன்னாடி அம்பலமாயிடுது. சரி, இப்ப 2 கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, பேராசையோட விளைவு என்ன, ஞானத்தோட வெற்றி என்னன்னு பார்க்கலாம். இந்த 2 கதைகளும் கடைசியா நமக்கு ஒரே ஒரு பாடத்தை தான் சொல்லுது. 2 கதையிலையுமே தப்பு செஞ்சவங்க கடைசியில வெக்கப்படுறாங்க, தங்களோட தப்ப உணர்றாங்க. மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்த சுப்பையாவ ராமகிருஷ்ணன் குடும்பம் பாத்துக்க அவன் தன்னோட தப்ப உணர்ந்து திருந்துறான். அதே மாதிரி பூபதியும் தான் ஏமாத்தின பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன்னு ஊர் முன்னாடி சத்தியம் பண்றான். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா 2 கதையும் எவ்ளோ அழகா ஒத்துப்போகுதுன்னு தெரியும். சுப்பையா, காந்தம்மா இவங்களோட பேராசை சுயநலமா வெளிப்பட்டது, புதையலுங்கிற ஆசையை காட்டி அவங்கள மடக்குனாங்க. பூபதியோட பேராசை பணத்துக்காக ஏமாத்துறது, விலைமதிப்பில்லாத மீன்கிற ஆசையை காட்டி அவனை மாட்டி விட்டாங்க. முதல் கதை குடும்பத்தோட ஆதரவை பத்தி சொல்லுது, 2வது கதை நேர்மையை பத்தி சொல்லுது. அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னா, பேராசை நம்ம கண்ணை மறைச்சிடும், அதையே மத்தவங்க நமக்கு எதிரா பயன்படுத்த முடியும். உண்மையான புத்திசாலித்தனங்கிறது நமக்காக மட்டும் இல்ல, சமூகத்தோட நீதிக்காகவும் இருக்கணும். சுயநலம் நம்மள தனியாக்கிடும், ஆனா அன்புதான் உறவுகளை உருவாக்கும். கடைசியா சரியா திட்டமிட்ட ஒரே ஒரு சின்ன செயல் கூட வருஷக்கணக்கா நடக்கிற ஒரு பெரிய அநியாயத்தை தடுத்து நிறுத்த முடியும். கடைசியா இந்த ஒரு வரிதான் எல்லாத்துக்கும் சாரம். அறிவுங்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், அவங்கள ஏமாத்துறதுக்கு இல்ல. இதுதான் புத்திசாலித்தனத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற உண்மையான வித்தியாசம். இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம முடிச்சுக்கலாம். நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்க அறிவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க?